தனுசு ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன், என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற தைரியம் இருக்குல்ல, தைரியமாக நிற்கிற மனசு இந்த தனுசுக்கு தான் வரும். ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது. அதை உணர்ந்து செயல்படுங்க. அதே நேரத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியும் இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்குங்க. வில்லிலிருந்து புறப்படுது இல்லையா அம்பு, அது எப்படி தன்னோட இலக்கை நோக்கி வேகமாக போகுதோ அதே மாதிரி தான் இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்களுமே. அதே மாதிரி ஒரு விஷயத்த மனசில் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை தடை வந்தாலும் சரி அதை சாதிக்கணும், சாதிச்சே காட்டணும் அப்படின்னு நினைக்கிற மனசு, நினைக்கிற ராசி இந்த சிறப்பான தனுசு ராசி. 12 ராசிகளுமே தனுசு அப்படிங்கிறது தனித்துவமானது எல்லா அடிப்படையிலுமே. ஆனால் எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது. தனுசு ராசிக்காரங்க வெளியில் எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் மனசுக்குள்ள சில விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் தனியாக சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கவலை எப்போ முடிய போகுது? பண விஷயத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது? குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு தீருமா? உங்கள் வேலை, உங்கள் தொழிலில் எப்போ முன்னேற்றம் வரும்? முக்கியமாக நீங்கள் எதுக்காக இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கீங்களோ அதுக்கான நேரம் வந்துடுச்சா? இதுதாங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்கான முழுமையான பலன். அதனால் தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் இப்போ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, பயணத்தில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, இந்த ராசி பலனை முழுசாக கேட்டுட்டு போங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னால் அந்த முக்கியமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பற்றி கடைசி வரைக்கும் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும். தனுசு ராசிக்காரங்க, அது அற்புதமான ஒரு ராசி. அதுவும் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது. குரு பகவான் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்களா ஒரு எனர்ஜி வரும். எல்லாருக்குமே அடிப்படையான ஒரு நல்ல கிரக அமைப்புன்னு சொன்னால் அது குரு தான். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற பார்வைக்கு அதிகமாக நன்மை இருக்குது. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற பழமொழி கூட இருக்குது. அப்படிப்பட்ட குருவையே ராசி அதிபதியாக இந்த தனுசு ராசிக்காரங்க கொண்டிருக்கிறதுனால நீதி நேர்மைக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் தருவீங்க. நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரும். எப்பேற்பட்ட தடையும் நீங்கும். நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கிறதையும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிறதையும் நீங்கள் கண் கூட உணர முடியும். அப்படி குரு பகவான் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி, ஓம் கம் குருவே போற்றி, ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 18 முறை உச்சரித்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை பதிவு பண்ணும்போது நீங்கள் இப்போ குரு பகவானை வேண்டிக்கிட்டு பண்ணுறீங்களே, அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்குமே எல்லா வகையிலுமே நல்லது நடக்கவும், உங்களுக்காக கடவுள்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இப்போ சொல்லிக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரையும் பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துருந்த கதவு இப்போ திறக்க போகுது. உங்களை யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? பிரச்சனை எவ்வளோ வந்தாலுமே சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிற மனசு உங்களுக்கு இருக்குல்ல, அருமையான மனசு. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு கவலையுமே இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாமே எப்போ முடிவுக்கு வருது? உங்கள் பணவரவு எப்போ சரியாக கை சேரும்? நீங்கள் நினச்ச காரியம் எப்போ சிறப்பாக நடக்கும்? ஏன்னா புரிஞ்சுக்காமல் போனவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி உங்களோட மனசில் இருந்துட்டு தானே இருக்குது. இந்த கேள்விக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதம் பதில் கிடைக்கும். கிரகநிலை சூழல், அந்த சூழலால் ஏற்படக்கூடிய தாக்கம் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அது எப்படிப்பட்ட மாற்றம் அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த தனுசு ராசிக்காரங்க ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு வாழ்க்கையை பார்க்குறவங்களே முதல்ல கிடையாது. விழுந்தாலும் எழுந்து வாங்க, தடைகள் வந்தாலும் தாண்டி வாங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. அதற்கான சந்தர்ப்பம் தானாக சேரும். இந்த மாதத்தின் கிரக சூழலால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரம் உறுதியாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறத உறுதியாக கொண்டு செயல்படுகள் தான் உங்களதில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய கிரக சூழல் வந்திருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஞான மோட்சக்காரகன் பாக்கியஸ்தானத்தில், யோகக்காரன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் நடக்குது. இந்த சஞ்சாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறியா?
நீங்கள் நினச்ச எல்லா வேலையுமே சிறப்பாக நடக்குங்க. இது வரைக்கும் எதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அதுவே உங்களுக்கு சூப்பரான உயர்வு தரும். நினச்ச வேலையை நினச்ச நேரத்தில் சரியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. இதனால் நல்ல பலன்களும் நல்ல பயனும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க. ஒரு சிலதெல்லாம் கடந்த காலத்தில் பிரச்சனையை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மாதம் உங்கள் சூழல் ரொம்பவுமே சிறப்பாக்குறதுனால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். எப்படின்னு கேட்குறீங்களா? புதுசாக இடம் வாங்குற முயற்சி வெற்றியாகும். இல்லைன்னா ஏதாவது நிலம் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த முயற்சி வெற்றி அடையும். இல்லைன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கே போகணும், இந்த வேலை வேண்டாம் வேறு வேலைக்கு போகணும், நல்ல சம்பளத்துக்கு போகணும், அதுக்கேற்ற வேலையே கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தயங்காமல் வேலை மாறுதல் பண்ணலாம். ரொம்பவுமே சிறப்பான வாய்ப்பு. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருது அப்படின்னா அந்த மாற்றம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களோட நல்ல செயலால் இந்த வெளி வட்டாரம் இருக்குல்ல, உறவினராக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் ஊருக்குள்ளேயோ தெருவுக்குள்ளேயோ நீங்கள் பண்ண நல்ல விஷயத்துக்காக செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகுது. தன்னம்பிக்கையும் தைரியமும் எப்போவுமே உங்ககிட்ட இருக்குது. அதுவுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் துணிந்து செயல்படுங்க. சின்ன சின்னதாக பிரச்சனையும் வரதான் செய்யும். ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா சில தடை தான் வரும். ஆனால் அந்த தடைகளை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. தைரியத்தாலும் தன்னம்பிக்கையாலும் நீங்கள் சிறப்பான உயர்வை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். சுகஸ்தானத்தில் அர்த்தாஸ்திம சனியாக சஞ்சரிச்சுட்டு வராரு சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ வக்ரமும் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் வியாபாரம் தொழிலில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் மறைஞ்சு போகுது. மனசில் ஏற்பட்ட குழப்பம் விலகிடும். தெளிவாக சிந்தித்து செயல்படலாம். உடல் ஆரோக்கியத்திலுமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இப்போ உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் தாய் வழியில் உறவினர்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட ஆதரவுமே இப்போ பக்கபலமாக இருக்கும். உங்கள் லாபாதிபதியாக சுக்கிரன் வராரு. அவர் ஜீவன ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் வரவை விட கொஞ்சம் செலவு வருங்க. அதனால் பணம் வருது அப்படின்றதுனால அலட்சியமாக நினச்சிக்கிட்டு செலவு பண்ணிடாதீங்க. கவனமாக செலவு பண்ணுங்கள். திட்டமிடாமல் சில வேலையை நீங்கள் செய்கிறதுனால சங்கடம் கூட வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட விருப்பத்தை கேளுங்க. அவங்களோட பிரியமான ஆசைகளை பூர்த்தி செய்யுங்க. ஆனால் அந்த செலவு அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. அதே போல் இந்த ஆடம்பரமாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு கையிருப்பை கரைச்சிடாதீங்க. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். பெரியவங்களோட அன்பும் ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் முழுமையாக கவனம் செலுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்கள், இந்த பூராடம் அப்படின்னு பார்க்கும்போது செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு உங்களோட எண்ணம் எப்பவுமே இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு கிரகம் இப்போ பார்க்கும்போது நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ராசிநாதன் குரு வராருல, அவர் உங்களுக்கு இந்த மாதம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. யோசிக்காமல் சில வேலைகளை நீங்கள் ஈடுபடுறதுனால சங்கடம் வரலாம், வீண் செலவு வரலாம், நெருக்கடி வரும். செஞ்சுட்டு வர வேலையில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்குது. குரு பகவானோட பார்வை விரைய குடும்ப சுகஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால இந்த செலவு விஷயம், அதாவது வீணான செலவுகள் கட்டுக்குள்ளே வரும். இந்த பிரச்சனை வரும். நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கோம், கவனமாக இருங்க. ஆனால் பயப்பட தேவையில்லை. குரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல தான் இருக்கிறாரு. அதனால் நிம்மதியான ஒரு சூழல் தான். ஆனால் குடும்பத்துலேயுமே இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. பிரச்சனை நீங்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் சங்கடமும் தீரும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விரியங்களை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. அதனால் வரவு செலவில் கவனமாக இருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட சந்தோஷத்துக்காகவும் செல்வாக்க நிலைநாட்டுறதுக்காகவும் வீணான செலவு செஞ்சு நஷ்டத்துக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் ரொம்பவுமே இந்த பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடந்த மாதத்தில் நிறைய நெருக்கடிகளை வேறு சந்திச்சிருக்கீங்க. அந்த நெருக்கடி இப்போ மாறும். அதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றத்தை கூட நீங்கள் இந்த மாதம் வாங்கலாம். ஞான மோட்சக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. தெய்வ அருள் பெரியவங்களோட ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்குது. வேலை பார்க்குற இடத்துலையுமே நீங்கள் பெரும்பாலும் உங்கள் குடும்ப ரகசியத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த உத்திராடம் 1ஆம் பாதம். உறுதியான மனம் கொண்டவங்க தாங்க நீங்கள். உங்களுக்கு நன்மையான கிரக சூழல் இருக்குது.
ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரத்துக்குமே கிரகநிலை மாற்றம் வேறு வேறு பலனை தான் தரும். அந்த வகையில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பாக்கியாதிபதி ஆத்மகாரகனாக இருக்கிற சூரியன் வாக்கிய ஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. நினச்ச வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இந்த மாதம் எடுத்த வேலையும் சரியாக நடக்கும். பெரியவங்களோட ஆதரவும் தெய்வ பலமும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு வந்த நீங்கள் இப்போ சுதந்திரமாக செயல்பட போகிறீங்க. எடுத்த வேலையை முடிக்கிறதுல உறுதியாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு இப்போ பக்கபலமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி இப்போ சிறப்பாக கிடைக்கும். வேலையின் காரணமாக வேறு இடத்துக்கு நீங்கள் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி கூட இருக்கும். அடுத்தது உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திக்கிறார். ஒவ்வொரு வேலையிலையுமே நிதானமாக கவனமாக நீங்கள் இந்த நேரத்தில் செயல்படணும். உங்கள் செயல் உங்களுக்கு சங்கடத்தையும் சட்ட சிக்கலையும் உண்டாக்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிதானமாக செயல்பட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்துக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள். மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு யோகமானதாக இருக்குது. எதிர்பார்த்த பண வருமானம் அப்போ சீராக கிடைக்கும். வியாபாரத்துலேயுமே முன்னேற்றம் வரும். மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறையாக இருக்கணும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை மாத இறுதியில் உண்டாகுது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தின் அருள் பக்கபலமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுடுவாங்க. எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு 3 பேருக்குமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே பெரும்பாலும் என்ன கவனமாக செயல்படணும், பொறுப்புணர்ந்து இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். இதை 3ஐயும் கடைபிடிச்சா தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். தெய்வ அருளால் எல்லாமே சுபிட்சத்தை உண்டாக்கும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.